இன்று எல்லா துறைகளிலும் புதுமை படைத்து பெண்கள் வெற்றி கொடி நாட்டி வருகின்றனர். பொறுமை, தியாகம், துணிச்சல், விடாமுயற்சி என நற்பண்புகள் பல வாய்க்க பெற்ற பெண்குலத்தின் பெருமையை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி அனைத்துலக பெண்களின் தினமாக கொண்டாடப்படுகின்றது. பெண்மையை கடவுளாக போற்றுவதுதான் நம் பண்பாடு. நதிகளுக்கு கூட கங்கை, காவேரி, யமுனா, சரஸ்வதி என பெண்களின் பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளனர். இறைசக்தியை கூட சிவசக்தியாய் அர்த்தநாரீஸ்வரராக போற்றுகின்றனர். இறைவன் ஒவ்வொரு வீட்டிற்கும் எழுந்தருள முடியாது என்பதற்காக தாய் வடிவில் ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அனுப்பியுள்ளார். பெண்ணை இறைவனுக்கு சமமாக போற்றுகின்றனர். எந்த ஒரு தேசம் பெண்மையை வணங்கவில்லையோ அந்த தேசம் முன்னேற முடியாது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்னும் வள்ளுவர் கருத்து என்றும் போற்றத்தக்கது. ஓர் ஆணின் வெற்றுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்பது பெரும்பான்மை ஆண்களின் வாழ்க்கை அனுபவம். அந்த பெண் தாயாகவோ, ஆசிரியராகவோ, சகோதரியாகவோ, மனைவியாகவோ, மகளாகவோ இருப்பாள். ஆண்கள் குடும்பத்திற்காக 8 மணி நேரம் வேலை செய்தால் பெண்கள் நாள் முழுவதும் உழைக்கிறார்கள். எல்லா பாசத்தையும் துறந்துவிட்ட பட்டினத்தார் தாய் பாசத்தை மட்டும் துறக்க முடியாமல் புலம்பி பாடியது தாய்மையின் சிறப்புக்கு ஓர் உதாரணம். பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாரதியார் கூறும் 3 வழிகள். முதலாவது வழிமுறை கல்வி, இரண்டாவது வழிமுறை கல்வி, மூன்றாவது வழிமுறை கல்வியே.